இல்லை வரவுண்டாயே அச்சராணித பின்ன மூண்டுங்களே சேரண்டு சய ரெண்டுங்களே சகரண்டு சமன் ஒண்டுங்கள் ஏ ஒன்றுங்கள் ஏ. சரி, இது ரெண்டுக்கும் போமசி எடுப்போம். என்னோட வரப்போகுது ஏ சய ரெண்டு ஏ சக ரெண்டு. ரைட், இதுக்குள்ள மூன்று ஏ சய ரெண்டு இருக்குல்லோ என்ன, அப்போ ஏ சக ரெண்டு அளவு இருக்கப்படும். ஏ சக ரெண்டு சய ரெண்டோட இந்த ஏ சய ரெண்டு பெருக்கப்படும். சமன் ஒன்றுங்கள் இ ஒன்றுங்கள் இ. சரியா? சரி, இனி இதை அடைப்பை வச்சுருக்கோம். மேலே மூன்றுடைய பிரிக்கணும் என்றால் மூன்றுடைய பெருக்கினால் 3a சக 6 சய 2a சக 4 கீழே ஏ சய 2 ஏ சக 2 சமன் ஒன்றுங்கள் இ. ஏன்னா 3 2 குணா 1a 6 4 10 கீழே ஏ சய 2 ஏ சக 2 சமன் ஒன்றுங்கள் ஏ. ஏன்னா சரி, இனி இந்த ஏ இங்கே வந்து பிரிக்கணும்னா இதான் இது ஏ சக 10 கீழே ஏ சய 2 ஏ சக 2 சமன் ஒன்றுங்கள் இ. ஏன்னா இனி இது அங்கே பெருக்கப்படும், இது வந்து இங்கே பெருக்கப்படும், இது இங்கே வந்து பெருக்கப்படும். குறுக்கு பெருக்கம், இது இங்கே வந்து பெருக்கப்படும், இது அங்கே பெருக்கப்படும். ஏயோட ஏ சக 10 பெருக்கப்படும். ஏ சய 2 ஏ சக 2. சரியான? சரி, இதை பிரிக்கணும் என்றால் ஏயுடைய பிரிக்கினா ஏ வர்க்கம் சக 10a சமன் இது ஏ வர்க்கம் சய 4. ஏன்னா இந்த ஏ வர்க்கமும் இந்த ஏ வர்க்கமும் கழிவற்றும். 10a சமன் சய 4. ஏ வந்து இங்கே பிரிபடும். ஏ சமன் சய 4 கீழே 10 சுருக்கணும். 2 வரும் 2 5. ஏன்னா ஏ சமன் சய 2 கீழே 5 அல்லது தசமானத்திலையும் போடலாம். ஏன்னா 0.4 போடலாம். இதான் விட. சரி, இதில் இந்த முக்கோணின்ற பரப்பளவு முக்கோணி ஏபிசின்ற பரப்பளவு 10 சதுர அலை கண்டு தந்திருக்கிறான். இந்த பிசின்ற நீளம் 3 சக வர்க்கமூலம் 19 காட்டுங்கன்னா கேள்வி. சரியா? சரி, அசிவம் முதல்ல இந்த பரப்பளவு காணும். பரப்பளவு சமன்பாடு விடுவோம். முக்கோணி இந்த பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? அரை தர அடி பிசி தர செங்குத்துயரம் ஏபி. ஏன்னா அரை இவ்வளோ சமன் எத்தனை 10. அரை தர பிசி வந்து எக்ஸ் ஆக 6 தர 2 எக்ஸ் சமன் 10. இந்த ரெண்டும் வெட்டப்படும். இனி அடைப்பினை கொடுத்திருக்கிறோம் என்றால் எக்ஸ் வர்க்கம் சக 6 எக்ஸ் சமன் 10. இந்த 10 இங்கே அளவு கொண்டுருவோம். இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக 6 எக்ஸ் சய 10 சமன் 0. சரியான? இருபடி சமன்பாடுத்தாச்சு. இதை வர்க்க பூர்த்தியாக்கல செய்வோம். சரியான? வர்க்க பூர்த்தியாக்கல் செய்தோம் என்றால்
வர்க்க புத்தியால் செய்ய போகிறோம் பாருங்க. சமடு எக்ஸ் வர்க்கம் சக 6x சய 10 சமன் சைவ. இதுதான் இருபடி சமன்பாடு. எக்ஸ் வர்க்கம் சக 6x சமன் 10. இதான் காலம் வந்துட்டு. இது இந்த அரைவாசிൻ്റെ வர்க்கத்தை கூட்டுவோம். இது இந்த அரைவாசிൻ്റെ வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக 6x சக இந்த அரைவாசி 3 வர்க்கம் 9 சமன் 10 சக 9. இது என்ன நிறவர்க்கம் போடலாமല്ലോ. எக்ஸ் சக 3 முழுவந்த வர்க்கம் சமன் 19. இனி இந்த வர்க்கமங்களை வர்க்கம் மூலமாகும். எக்ஸ் சக 3 சமன் சகவோ சய வர்க்க மூலம் 19. ഞങ്ങളെ കളിപൊടുന്നത് ആണ്. എന്നിട്ട് വരും എക്സ് സമൻ സയ 3 സഹവോ സയ വർക്കമൂലം 19. சரி, இதில் அந்த சய தீர்வு பொருந்தாது போட்டு காட்டுறேன். சய 3 சய வர்க்கமூலம் 19. இதில் சயவில் இருக்கல்லோ சய கொடுத்தம் என்றால் 3 சக வர்க்கமூலம் 19. இது பொருந்தாது. இது பொருந்தாது. அடுத்த சகதீர் கொடுத்தம் என்றால் சய 3 சக வர்க்கமூலம் 19. சரியானே. இனி பிசி நீளம் என்ன சொல்கிறான்? இந்த ஒரு பிசி நீளம் என்ன சொல்கிறான்? எக்ஸகாரல்லோ. பிசி நீளம் எக்ஸகார். சரியானே. ரைட். இதில் போட்டோம் என்றால் எக்ஸுக்கு பல தான் இதை போட போகிறோம். சரி, பிசி இந்த நீளம் எக்ஸக ஆர். எக்ஸுக்கு பல சய 3 சக வர்க்கமூலம் 19 சக ஆர். சரியானே. ரைட். 6ல் 3 போனால் 3 தானே. 3 சக வர்க்கமூலம் 19. சரியா. வர்க்கமூலம் 19. சரியா. வர்க்கமூலம் 19 காட்டுக்கிறதுக்கு. சரி, 3 சக வர்க்கமூலம் 19 காட்டுக்கிறதுக்கு. சரி.